வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் சாத்தனூர் அணை. நாங்கள் வந்த நேரத்தில் நல்லா மழைங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சிறுவங்களுக்கான பூங்கா. ஆமாங்க. இது டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோம்னாக்கா சைடு ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். ஆனால் குரங்குகள் மிக அதிகமாக இருக்கும். இதுதான் மீன் வந்து இங்கே கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் மீன் வாங்குற இடம். இதில் வழியாக போனீங்கன்னாக்கா மேலே போகலாம். ஆனால் நமக்கு அலோடு கிடையாது இந்த வழியில். அதனால் நம்ம இப்படி தான் போகணும். இது வந்து போட்டிங்கு. தண்ணிலாம் வரல பாருங்க. தண்ணி இன்னும் ஃபுல் ஆகல, அதனால திறந்தும் இல்லை. தண்ணி ஃபுல்லானா தான் திறந்துடுவாங்க. இதுதான் முதலை பண்ணி போகிற வழி. இது வந்து ஸ்விம்மிங் பூலு. குரங்கு பாருங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது வந்து முதல்ல பண்ண போகிறது நடைபாதை. ஆனால் நம்ம நடக்கலை இல்லைங்களா, காரில் போயிட்டுருக்குறோம். அதனால் இந்த பாருங்க, முதலை பண்ணைக்கு போகிற வழி நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். கிளைமேட்டும் நல்லா இருந்தது. நம்ம இன்னைக்கு 2வது தடவை இப்போ உங்களுக்கு காமிக்கும் போது இதை முதல்ல பண்ணை ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லைங்களா. இதெல்லாமே சாத்தனூர் அணையில் தாங்க இருக்குது. சாத்தனூர் அணை போட்டிருக்கீங்களா? தண்ணி நீரோட மட்டும் பாருங்க. இன்னும் ஒரு 3 அடி வந்தால் போதும்னு நினைக்கிறேன். நிறைஞ்சிரும் போல இருக்குது, ஃபுல்லாயிரும். அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. தெரியுதுங்களா? பார்க்குறதுக்கு நிறையா தண்ணி தான் இருக்கு. ஒரு 2 அடின்னு நினைக்கிறேன். அந்த அளவில் இருந்தால் தண்ணி ஃபுல்லாக வந்துடும்.
அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே வந்து பார்க்குறது வியூ பாயிண்ட்டு. இது ஒரு சனிக்கிழமையில் வந்தாங்க. சனிக்கிழமையில் கொஞ்சம் கூட்டம் இருந்து தான் செய்யுது. மழை வந்தனால எல்லாம் ஓடிட்டாங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்காக நல்லா அருமையான ஒரு இடம் இது. ஓகே, ஆனால் இப்போ நாயும் காக்கா வந்து என்ன சாப்பிடுது சாப்பிட்ற இடத்துல. இது டேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் உள்ள ஏதோ ஷெட்டு போட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பாருங்க. கூட பாருங்க ஒருத்தர் படகுல வராரு. நம்ம சாதாரணமாக செல்லில் தாங்க எடுத்து போடுறேன். பரிசல் இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் வராது, தெரியுது பாருங்க இல்லையே. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து டேம் கரைக்கு மேலே ஏறுறது. நல்லா மேலே எல்லாம் செடியாக இருக்கும். இதில் இறங்கி நடந்து போனீங்கன்னா இது ஒரு அழகு. அப்படி கோகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே அந்த கொடி தான். அதுக்குள்ளே இங்கே முன்னோர்கள் வராங்க. செல்ல பிடிங்குவாங்களான்னு ஒரு பயமும் இருக்க தான் செய்யுது. எத்த தண்டி பார்த்தீங்களா, இங்கே தாங்க சாத்தனூர் அணைன்னு எழுதியிருக்கேன். தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா கோடி போகிற ஷட்டருங்க அதுதான். தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோடி போகிற மாதிரியே.
இது வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு மேலே வந்த பிற்பாடு இது உள்ளே வர்ற இடங்க. ஃபஸ்ட்டில் இந்த கேட் வழியாக அலோடு பண்ணாங்க, காரு இதெல்லாம் பைக்லாம் வந்துட்டு இருந்தது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா அலோவ் பண்ணுறதில்ல. உள்ள வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறையா அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் இங்கே ஷூட்டிங் பண்ணியிருக்கா தான் சொல்கிறாங்க. நான் இந்த தடவை படம் பேர்லாம் எதுவும் நோட் பண்ணிட்டு வரல. அது திருவண்ணாமலைக்கு வந்தோம், அது எதிர்ச்சியாக இங்கே வந்தது, அதனால் படம் பேர் தெரியல. அடுத்த தடவை என்னென்ன படம் எடுத்துருக்காங்கன்னு வேணால் நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. வந்தீங்கன்னாக்கா இந்த சைடு வந்து பாருங்கள், சாத்தனூர் டேம் வந்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் பார்க். இதெல்லாம் உள்ளே வந்தால் அப்படி சயின்ஸுக்கு சம்மந்தப்பட்டது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். நம்ம மக்கள் தான் எதாக இருந்தாலும் உருப்படியாக இருக்க விட மாட்டாங்கல்ல. பாருங்க, ஊஞ்சலில் கூட சின்ன குழந்தைங்க எப்படி உட்காந்து விளையாடுறாங்கன்னு பார்த்துக்குங்க. எல்லாமே வந்து சயின்ஸுக்கு சம்மந்தப்பட்டது தான். அவங்கவுங்க பார்த்துக்குங்க. இதில் என்னென்ன சயின்ஸ் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து விளையாட விட்டு கூப்பிட்டு போங்க. நீங்கள் மாட்டுக்கு கூப்பிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க.